வணக்கம் பவித்ரா. அதாவது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதை அடுத்து இன்று புயலாக மாறி இலங்கையை நோக்கி இந்த புயல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதனால் தஞ்சை மாவட்டம் முழுவதும் பனி மூட்டத்துடன் கூடிய இரண்டாவது நாளாக தொடர் மழை பெய்து வருகிறது. தற்போது மழை சற்று ஓய்ந்து இருக்கிறது. வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகனங்கள் இயக்கப்படுகிறது. இந்த மழையால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தஞ்சை மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தஞ்சாவூர், கும்பகோணம், பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு, பேராவூரணி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வந்தது. இதனால் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் அறிவித்துள்ளார். மேலும் மாவட்டம் முழுவதும் பனிமூட்டத்துடன் கூடிய மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் போதலூர், அம்மன்பேட்டை, வண்டிக்காரத்தெரு, ஒரத்தநாடு, வல்லம் ஆகிய சுற்று வட்டார பகுதிகளில் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகனங்கள் இயக்கப்படுகிறது. அந்த பகுதிகளில் நீர்நிலைகள் தேங்கி நிற்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த பனிமூட்டத்துடன் கூடிய மழை பெய்வதால் மிதமான குளிர் தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை நிலவி வருகிறது. மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் மழையால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இந்த தொடர் மழை காரணமாக அம்மன்பேட்டை, ஒரத்தநாடு உள்ளிட்ட பகுதிகளில் சம்பா சாகுபடி செய்திருந்த வயல்வெளிகளில் மழைநீரில் மூழ்கி அழுகக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்து வருகின்றனர். இதற்கு முழு பொறுப்பு தமிழக அரசு ஏற்க வேண்டும். ஏக்கர் ஒன்றிற்கு 30,000 இழப்பீடு தொகை வழங்கிட வேண்டும் என விவசாயிகள் தரப்பில் கூறப்படுகிறது. மேலும் அதிராம்பட்டினம், மல்லிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் கடல் சீற்றம் இல்லாமல் தற்போது காணப்படுகிறது. இன்று இரண்டாவது நாளாக மீனவர்கள் யாரும் மீன் பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மல்லிப்பட்டினம் கடற்கரையில் 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் சேதுபாசத்திரம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள், இது தவிர தம்பிக்கோட்டை முதல் அண்ணா நகர், புதுத்தெரு வரையிலான மீன்பிடி தலங்களில் 1500க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் ஆகியவை கரையோரம் பகுதிகளில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த வெல் புயல் காரணமாக கடலுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாத மீனவர்கள் சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் வீட்டில் முடங்கி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதனால் மீன்வரத்து குறைந்து உள்ளூர் மார்க்கெட் ஆகிய இடங்களில் மக்கள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது. பவித்ரா.